ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு 2 அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். ஓகே, அப்டேட்டை பார்க்கறது வேண்டி தான். அதாவது அது என்னென்ன அப்டேட் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிராக்டர் ஒரு மாடம் இருங்க. நான் வெளியே போய்ட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு மாடு, அதாவது மாடு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாடு இருக்கும். மாடோட சிப் கோட் பார்த்திங்கன்னா 10. இதை போட்டிங்கன்னா மாடு வந்துடும். பட் நீங்கள் அந்த அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா நார்மலி அந்த அனிமல்ஸ்லாம் இருக்கலாம், அந்த அனிமல்ஸ் மாதிரி தாங்க இதுவும் நம்மளை துரத்திக்கிட்டே வரும். அதாவது நம்மளை துரத்தி அடிக்கும். சரிங்களா? பாருங்க, அது இஷ்டத்துக்கு போயிடுது. பாருங்க, நான் லோரியோட இதுக்குலாம் அதையும் காமிக்கிறேன். டிராக்டர் லோரி இல்லை. ஓகே, வந்துருச்சு. இவனை இது மனுஷங்க மேலே பட்ட எப்படி ஓடி வருமோ அதே ஓடி வருவானுங்களோ அதேமாரி ஓடி வருதுலாம். வா 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 வா. என்னடா பண்ணுது இந்த மாடு? பேசுங்க பாருங்களேன், தலையை ஆட்டி உட்காந்து கிடைக்கு. சரி, இதை நம்ம ரைடு பண்ண முடியுமா? வந்து அடிச்சிட போகுது. அப்படியே இப்போ என்ன பண்ண போகிறேன், அடிச்சுட்டு திருப்பி அப்படியே லோரி மேலே ஏறி உட்காந்துட வேண்டியதான். ஏற்று தொலை. என்ன அது புஷ்பானமாக போச்சு? எஸ், துரத்திட்டு வரும்னு பார்த்தா அது போயிடுச்சு. ஓகே, கொண்டா இதை வச்சு நம்ம ரைடு பண்ணுவோம். அது இடிச்சு சும்மா அப்படியே சுற்றிக்கிடுவோம். அது தன்னகா ரம்மி அப்படியே இது ஏறுதான் அப்படியே சூப்பராக சூப்பர். ஆனால் ஏறின வேகத்திலே கீழே வந்துருச்சு. என்ன ஒன்றும் சேதம் இல்லை. அதான் என்ன நல்ல விஷயம். கமெண்ட போது கம்பிடுச்சு. ஓகே, கொஞ்ச நேரம் ரைடு போகணும். என்ன என் டக்கில் ஸ்பீட் ஆகிடுச்சு. மழை கொஞ்சம் முழுவதும் கொஞ்சம் அதே நாங்கள் வந்துடுச்சு. நம்ம அப்படியே நம்ம பழைய வீட்டுக்கு போய்ப்போம். இந்த பில்டிங்லாம் நான் இருந்து பார்க்கும்போது இருச்சாலே நாங்கள் ஸோ நம்ம பழைய வீடுங்கலாம் ஞாபகம் வருது. அதே மாதிரி அந்த யூட்டனில் போய் அடுத்த யூட்டன் எடுத்தால் நம்ம பழைய வீடு இங்கே. இதுதான் நம்ம பழைய வீடு. இங்கே தான் நம்ம ரோட் ஸ்ட்ரைட்ஸ்லாம் பக்கிங் பண்ணியிருந்தோம். ஆரம்பிச்சப்போ ஆனால் இப்போ புது வீடு கிடச்சோன்னு இங்கே செட் பண்ண முடியல. அவ்வளோதான் உங்களுக்கு சின்ன வருத்தம். இங்கெல்லாம் நம்ம பைக் எவ்வளோ பைக்கு நிறுத்தி வச்சோம் மறக்க முடியல. இதெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஓகே, நான் இன்னொன்று ட்ரை பண்ணி பார்க்கணும். இது ஒரு கிறுக்குத்தனமான ஒரு ஐடியா. அதாவது இப்போ போலீஸ் ஸ்டேஷனை குளித்துட்டு இந்த வண்டியில் தப்பிக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. விதவுட் சீட் கோட், இல்லை சீட் கோடே இல்லாமல் இந்த வண்டியை தப்பிக்க முடியுதா அப்படின்னு பாருங்க. அப்போ முடிஞ்சு அப்படியே போலீஸ் கொஞ்சம் ராக்கெட் லான்ச் வச்சு போட வேண்டாம். சூப்பர். அப்புறம் இது எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். பட் தெரியாதவங்களுக்கு நான் அப்புறம் தெரியும் எப்படி நான் இது எப்படி எடுக்கணும்னா, நம்ம ஆல்ரெடி கேஜிஎஃப் பைக் எடுத்துருப்போம். அந்த மாதிரி தான் இருக்கணும். தெரியாதவங்களுக்கு நான் அப்புறம் சொல்லித்தரேன். அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம ஜெயிலுக்குள்ளே போகிறோன்னா ஒரு பைக்கை வச்சு தான் போவோம். இனிமேல் நம்மளும் ஜெயிலுக்குள்ளே சிம்பிளாக போய்ட்டு வரணும். அதுக்கு ஒரு வேறு லெவல் சிக்காமா இருக்கு. அது என்ன அப்புறம் சிக்காமா அப்படிங்கிறதுனா இருங்க.
ஓ இங்கே இல்லை சாரி. P1 ஓகே. சாரி எஸ் இன்டர்நெட் அடிச்சு சீலாக வந்துருச்சு. ஒன்றும் இது இல்லை. BRHA கெஸ் நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இருங்க கெஸ் நான் போயிட்டு அது என்ன சீட்னு மறக்காமல் போய்ட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். வாயில் ஒரிங்க அது. எஸ் ஓகே எஸ் இப்போ நமக்கு என்ன வேணும் கண்டுபிடிச்சேன். அதுக்கு முன்னுக்கு என்ன போடணுன்னா மோட் ஆன் இருக்குங்களா தட்டணும். MOD மோட் ஆன் இதுதான் மிஸ். ஓகே இப்போ வந்து மோடு ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து மோடு வந்துட்டு அந்த இது ஆன் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ இப்போ வந்துட்டு மிஸ் வெயிட் பண்ணு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை அடைச்சிட வேண்டியதான். மோட் ஆன் போட்டுட்டு இப்போ வந்துட்டு இது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இங்கே வந்துட்டு P3 தடுங்க. அதாவது இங்கே வந்துட்டு P3 இந்த ஒரு இது கிடச்சிச்சா இது வந்துடும். அட பயம்னா எவ்வளோ இந்த திருப்பி மோடு ஒன்று போடணும். MOD மோட் ஆன். மோடு ஆனை போட்ட கையோடு இந்த போட்ட கையோடு நீங்கள் வந்து அதை நவுத்தலாம். எங்கடா காணும். மோட் ஆன் போட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஓகே P3 திருப்பி ஸ்பான் பண்ணிக்கணும். அது பார்த்தீங்கன்னா ஏறுறேன் பார்த்தீங்கன்னா ஏறி நீங்கள் அழகாக ஜெயிலுக்குள்ளே போயிடலாம். அது வந்து கரெக்டாக இருக்கணும். வந்துட்டான் பாருங்க. இப்படி தாங்க நீங்கள் சிம்பிளாக இதுக்குள்ளே வந்துக்கலாம். எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியல பாருங்க. கரெக்டாக நான் வந்துட்டேன். அதாவது இந்த கேட்டுக்கு இந்த பக்கம் கரெக்டாக நீங்கள் வைக்கணுங்க. நான் ஏதோ சிலப்பாக வச்சேன் ஆனால் போக முடியுது என்னால். நான் வெளியே வரப்போ கரெக்டாக இருந்துச்சு. நான் உள்ளே போகும்போது எப்படி போகணுன்னு தெரில. அதுதான் பூண்டை பண்ணிங்கன்னா இப்படி தான் நீங்கள் ஜாலியாக நீங்கள் பாட்டுக்கு பூண்டு விளாடிக்கலாம். இவ்வளோதாங்க இந்த அப்படி இது ஒரு ட்ரிப்பு தான். ஓகே இப்போ இந்த டிராக்டரை வந்துட்டு எடுக்க தெரியாதவங்களுக்கு இப்போ நான் வந்துட்டு காட்டுறேன். ஆமாங்க நான் ஒன்று செய்கிறேன்னா பட் அது ஒன்றும் செய்யவே இல்லை. ஆலமோட முடிச்சுருந்தான். எக்ஸ்ட்ரா டெக்கு ஒன்றும் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டி எடு கண்டிப்பாக போலீஸ்காரங்க இப்போ துரத்த போகிறீங்க. அதுக்குள்ளே எப்படியாவது எஸ்கேப் ஆயிரும். இந்த வண்டி சந்தெல்லாம் போகணுமான்னு பட் பார்ப்போம். ஒரு ரைடு காமிச்சேன் அவ்வளோ செம்மையாக படித்து வந்து இருக்கேன். தேங்க்யூ. இங்கே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓகே பிரேக்கை போட்டு வருது. ஒன்றும் ப்ளீஸ் பிரேக்கை போடுறதுக்கு கீழே இறக்கிட்டேன். அவ்வாடா போடுது இல்லைங்க எஸ் ஓகே. இந்த கழுகுடா எங்கே அடுத்தது வாங்குவோம். அதனால வந்துட்டு நம்ம சுதுறோம். ஓகே எஸ் நான் அது எப்படி எடுக்கணும்னு நான் வந்துட்டு
ஓகே இருங்க. இதோ இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணணும். அதாவது இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்தியன் பைக் சிடின்னு தட்டுங்க. அப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிங்கன்னா கீழே வந்து ப்ளூ கலரில் இருக்கும். நீங்கள் அதை தட்டினீங்கன்னாவே போதும், 2 இது காமிக்கும். நீங்கள் அதை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்ன பார்த்தீங்கன்னா G20 தான் இருக்கும். இப்போ வந்து செஸ்னாங்க இருக்கட்டும் அப்படி சொல்லி இந்தமாரி வச்சுட்டானுங்க. இதில் எந்த ஒரு இதுவும் மாற்றின மாரி எனக்கு தெரில. அனிமல்ஸில் போய்ட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் இந்தியன் பைக் சிடி ஆன் பண்ணால் ஒரு ஆடு மாரி வரும். ஸோ நீங்கள் ஆடு பார்த்தீங்கன்னா லோட் ஆகிரும். அதே மாதிரி தாங்க இந்த வெஹிக்கல்லையும் வந்துருக்கு. அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த 2 அப்டேட்டு. ஓகே கைஸ், இன்றைக்கி வந்துட்டு அந்த மாடியும் தக்ஷியும் வச்சு செம்ம ஃபன் பண்ணோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் இன்னுக்குள்ளே இன்ட்ரோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இருங்க நான் கேம்குள்ளே போய் கண்டினியூ பண்ணேன். ஓகே பை எஸ், என் மூஞ்சை பார்க்கலான்னு நினச்சேன். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு அப்படியே இந்த இதில் வந்து முடித்தேன். ஓகே பை எஸ் வரட்டேன்.